தாயின் விரல் பிடித்து நடக்க கற்றுக்கொண்ட குழந்தைகள் மாதிரி இவர் வானொலியில் பேசின பிறகுதான் அந்த வானொலியில் எப்படி பேச வேண்டும் என்று அதே மாதிரி பேசி பழகி அறிவிப்பாளராக வந்த நாங்கள் இன்று சர்வதேசம் எங்கும் தமிழின் பெருமையை பேசப்படுகிற காரணங்களில் இவரும் ஒருவர். உலக வானொலி வரலாற்றில் மிக முக்கியமான ஒருவர். அவருக்கு பிறந்த தினம். அவர்தான் உலக அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய BH அப்துல் ஹமீத் அவர்கள். அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த தினம். அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொலி. இந்த காணொலி பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். இதில் இலங்கை வானொலியில் இருக்கின்ற மிக பிரபலமான அறிவிப்பாளர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறப்போகிறார்கள். தொடர்ந்து RJ நிலா என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களுக்கு பின்னோட்டுகளை வழங்கலாம் என்று அப்துல் ஹமீத் அவர்கள் உலக வானொலி அறிவிப்பாளர். அதே போல எங்கள் அன்புக்குரிய உங்கள் அன்புக்குரிய BH அப்துல் ஹமீத் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நல்ல பொன்னான நாள். அந்த பொன்னான நாளையிட்டு வாழ்த்துவதற்கு வயது இருக்கோ தெரியவில்லை. எனக்கு வயது, ஆனால் அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். இன்று அண்ணன் BH அப்துல் ஹமீத் எல்லோரும் உலக புகழ் அறிவிப்பாளர் என்று சொல்லுவார்கள். உலக புகழ் அறிவிப்பாளர் என்பதை விட எல்லோர் உள்ளத்தையும் வந்த அறிவிப்பாளர் என்று சொல்வதில் தான் நான் பெருமை கொள்கிறேன். காரணம், அனைவருடைய உள்ளங்களையும் வந்தவர். அறிவிப்பினால் மட்டுமல்ல, அன்பினால், பண்பினால் எல்லோரையும் வந்தவர் அவர். குட்டு வாங்கினாலும் மோதிர கையால் குட்டு வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோதிர கை அல்ல, அருமையான முத்தான கையினால் நாங்கள் பழக்கப்பட்டவர்கள். அதனால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறோம். இன்று காலை கூட அவரை நான் வாழ்த்திய போது சொல்லியிருந்தேன், அண்ணா தம்பியினுடைய பிந்திய வாழ்த்துக்கள். சொன்னார், இல்லை என்றுதான் எனக்கு பிறந்த நாள் ஜெயகிருஷ்ணான்னு சொன்னார். ஆம், என்றுதான் பிறந்த நாள். இருந்தாலும் கூட காலையிலேயே வாழ்த்த வேண்டும் என்று நேற்றைய தினமே சிந்தித்த எனக்கு இன்று சில சிக்கலான விஷயங்கள் வந்ததனால் முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அண்ணனை வாழ்த்தி சொன்னேன், இன்றும் இலங்கை வானொலியினுடைய புகழ் இன்றும் அசையாது நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அது உங்களால் தான் அண்ணா, உங்களால் தான் நிற்கிறது. காரணம், இன்றும் நீங்கள் உலகமெல்லாம் சுற்றி சுற்றி எங்கெங்கெல்லாம் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தொகுத்து வழங்குகிறீர்கள். எப்படியெல்லாம் கௌரவம் கிடைக்க வேண்டுமோ அந்த கௌரவம், அதிகௌரவம் உங்களுக்கு கிடைக்கிறது. அது கூட இலங்கை வானொலிக்கு பெருமைதான். உங்களுக்கு பெருமை என்பதை சொல்வதை விட இலங்கை வானொலிக்கு பெருமை. இன்றும் இலங்கை வானொலிக்கு பெருமை சேர்க்கும் அன்புக்குரிய அண்ணன் BH அப்துல் ஹமீத் அண்ணாவை வாழ்த்துவதில் நான் பெருமை கொள்கிறேன், சந்தோஷம் அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றி. சிறிய வயதிலிருந்து இலங்கை வானொலி அதிகமாக கேட்க வைத்தவர், ரசிக்க வைத்தவர், அப்படியான ஒருவருக்கு இந்த பிறந்த நாள். அவரை நாங்கள் வாழ்த்தும் தருணம் இது. எனவே எப்போதுமே எனக்கு பிடித்தமான ஒரு அறிவிப்பாளர் என்று சொன்னால் நிச்சயமாக உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களை சொல்லலாம். அந்த வகையில் அவருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன்.